பரவாயில்லமா, நான் ஒரு முக்கியமான வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன்னு சொன்னேன். அதுக்குள்ள நீங்களே எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்துட்டீங்க. இந்த மாதிரி குரூப் எல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். இத செஞ்சு நான் உங்களை பாராட்டுறேன். இது சாதாரண கேஸ் இல்லமா, எங்களை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய கேஸ். ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்த கும்பல் உங்க மூலியமா கிடைச்சிருக்காங்க. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். மேடம், இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ரொம்ப கடுமையான தண்டனை தான் கொடுக்கணும் மேடம். அப்பதான் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள்லாம் குறையும் மேடம். கண்டிப்பாமா, நாங்க பாத்துக்கிறோம். என்ன பேசிட்டு இருக்க நீ? நன்றி அதுன்னு சொல்லி கதிர வேற யாரோ மாதிரி பேசிட்டு இருக்க. என்னைக்கு நீ நிலா பாப்பாவை நல்லா பாத்துக்க ஆரம்பிச்சியோ அன்னையில இருந்து நீ எங்க குடும்பத்துல ஒருத்தி தான் நமக்கா. நீ நிலா பாப்பா மேல வச்சிருக்கிற உண்மையான அன்புக்கு அங்க காட்டுற கைமாறு தான் நமக்கா இது. இதெல்லாம் ஒரு பெரிய அடியே இல்லைங்க. நாங்க தினமும் கரண்டி பிடிக்கிறவங்க. இந்த மாதிரி அடிப்படுறது, கை கால் சூடு போடுறதுன்றதா ரொம்ப சர்வசாதாரணம். டாக்டர் வேற சீக்கிரம் சரியாயிடுன்னு சொல்லிட்டாரு. பாத்துக்கலாங்க. தங்கச்சி, சண்டைனா சட்டை கிளியத்தான் செய்யும். அது மாதிரி கதிரிக்கு லேசா அடிபட்டுச்சு. கிழிஞ்சது கதிர கை. அதத்தான் நானும் சொல்றேன். வாங்கயா இருந்தா தெரியும். அதை நினைச்சு நீ கவலைப்படாதமா. நம்ம பொண்ணு பத்திரமா வந்துருச்சுல்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படுமா. அது அவன் சரி சரி, வாங்க போலாம், வாங்க போலாம். ஏ சாலினி, ஆட்டோ சத்தம் கேக்குது. யாருன்னு பாரு. பாக்குறேன். எப்போ இந்த வீட்டை விட்டு அவ காலடி எடுத்து வச்சு வெளியில போனாலோ அப்பவே இவளுக்கு நம்ம குடும்பத்துக்கு இருக்கிற தொடர்பெல்லாம் அத்த போச்சு.